Welcome students. We are in part 3 video of mathematics and the most easy and important part of the book where we can score 16 easy marks in maths exam. Now part D has 43rd and 44th question. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 43rd question either or type A, Bன்னு ரெண்டு சம் இருக்கும். 44ம் அதே மாதிரி தான் A, Bன்னு ரெண்டு சம் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணணும். 43ல் ஒரு கொஸ்டினும் 44ல் ஒரு கொஸ்டினும் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். இந்த PTA மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணப்போ அல்ஜிப்ராவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரி பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க 8 மார்க்ஸ்க்கு. அதே போல் ஜியாமெட்ரி பார்ட்லேருந்து ஜியாமெட்ரி சாப்டர்லேருந்து கிராஃப் பார்ட்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு கிராஃப் வருமானு. அது சாய்ஸ் தான். சில நேரம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரியும் ஒரு 8 மார்க்ஸ் கொஸ்டின், அதாவது எக்ஸசைஸ்லேருந்து புக் 3rd சாப்டர்லேருந்து வரும். கிராஃப் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் வரும், ஒரு சிம்பிளிஃபை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அந்த மாதிரி தியரம் எது வேணால் கேட்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்ட் Dயில் பாருங்கள், 3 வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரி இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள், தேர்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிளில் ரெண்டு எக்ஸாம்பிள் சம்மும் 4 எக்ஸசைஸ் சம்மும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிளில் 3 மாடல் இருக்குது. அதில் பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், மீடியன் ஃப்ரம் வெர்டெக்ஸ் ஆஃப் பேஸ், இதில் 3 சம்மும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிளில் பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், ஆல்டிடியூட் வச்சு 3 சம்மும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிளில் பேஸ், வெர்டிக்கல் ஆங்கிள், பாயிண்ட் ஆன் த பேஸ் வேர் பைசெக்டார் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள் மீட்ஸ் அட் பேஸ், இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம், 2 எக்ஸசைஸ் சம். ஆக ஒவ்வொரு மாடலுக்கும் 3 சம் கொடுத்துருக்காங்க. Construction of tangents like using center, using alternate segment theorem from a external point P use பண்ணி நீங்கள் tangents வரையணும். இதில் 3 மாடல் இருக்குது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் எல்லா பார்ட்டையும் கண்டிப்பாக படிக்கணும், எதையும் விடக்கூடாது. இதுதான் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் ஈஸியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் மாடல் சிமிலர் ட்ரையாங்கிள், அதில் கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் சிமிலர் டு அ கிவன் ட்ரையாங்கிள் LMN with its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. Scale factor 4/5. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, draw any ray making an acute angle to the vertex L. Locate 5 points greater of 4 and 5. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த M, M1, M2, M3 எல்லாமே ஈக்வி டிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த N டேஷ் L டேஷ் N L இது எல்லாமே மேலே பேரலல் லைன்ஸாக போகிற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR in which QR is equal to 5, P 40 degree and the median PG from P to QR is 4.4 centimeter. இப்போ நம்ம length of the altitude கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, QR 5 சென்டிமீட்டரும் ஆங்கிள் RQE 40 டிகிரியும் EQF 90 டிகிரியும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். அப்புறம் OS ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரையணும்.
G from G arc of radius 4.4 centimeter on the circle, mark them as P dash. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து நிற்கும். லாஸ்ட்டாக என்ன செய்யணும்னா PQ and PR ஜாயின் பண்ணுங்க. PQR required triangle. அப்புறம் from P draw the line PN which is perpendicular to LR. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆல்டிடியூட் 2.2 சென்டிமீட்டர் PM நம்மளுக்கு கிடைச்சிரும். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் முக்கியமான விஷயம் ரஃப் டயக்ராம். நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுட்டு அடுத்தது சம் போடுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா construct a triangle PQR such that QR equal to 6.5 centimeter. இங்கே angle P 60 degree. Altitude from P to QR is odd length 4.5 centimeter. இப்போ இது ரொம்ப ஈஸியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6.5 வந்து QR வரைஞ்சிக்கணும். அடுத்த ஆங்கிள் RQE வந்து 60 டிகிரி எடுத்துக்கோங்க. அங்கேருந்து கால்குலேட் பண்ணி FQE 90 டிகிரி எடுத்துக்கோங்க. perpendicular bisector QR வரையணும். அடுத்து perpendicular bisector meets QF at Oன்னு பார்க்கணும். draw a circle O as center. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு சர்க்கிள் கிடைச்சிரும். அடுத்தது ஆர்க் மார்க் பண்ணணும். இப்போ வந்து 4.5 சென்டிமீட்டர் ஜியிலேருந்து எடுத்து ஆன் த perpendicular bisectorல வரைங்க. such that அந்த LM வந்து meet at N அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது draw PP parallel to QR through N. It meets the circle at PP dash. Join PQ and PR. And finally, triangle PQR is the required triangle. இப்போ நம்ம third model பார்க்க போகிறோம். Draw triangle PQR such that QR is equal to 6.8 centimeter, vertical angle is 50 degree and the bisector of the vertical angle meets at the base at D. இங்கே PD வந்து 5.2 centimeter கொடுத்துருக்காங்க. ரஃப் டயக்ராமில் பாருங்கள், அந்த PD 5.2 சென்டிமீட்டர், RQ R வந்து 50 டிகிரிஸில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம்னா ட்ரா அ லைன் PQ ஈக்குவல் டு 6.8 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஆங்கிள் QPE 50 டிகிரி எடுத்துட்டாங்க. நம்ம அங்கேருந்து ஆங்கிள் FPE 90 டிகிரி எடுக்கணும். அடுத்து ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். அடுத்தது OS சென்டரில் ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கப்புறம் ஃப்ரம் P மார்க் அண்ட் ஆர்க் 5.2 சென்டிமீட்டர் அங்கேருந்து நம்ம வரையணும் அட் Dக்கு. இப்போ வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் இன்டர்செக்ட்ஸ் த சர்க்கிள் அட் I, ஜாயின் ID. இப்போ வந்து ID இஸ் ப்ரொடியூஸ்ட் மீட்ஸ் த சர்க்கிள் அட் R. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாடலுக்கு நம்ம தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சர்க்கிளை மீட் பண்ண வைக்கணும். இப்போ நமக்கு வந்து ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் PQR கிடைச்சிடும். இதுதான் இந்த 3 மாடல். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ரா அ டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட்டில் ஃபஸ்ட் ஈஸி மாடல் இது தான். வெறும் ரேடியஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சென்டர் P. இப்போ நம்ம வந்து ஒரு டேஞ்சன்ட் வரையணும். அப்போ என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள், ஒரு ரேடியஸ் 3.4 எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் Pக்கும் Rக்கும் ஒரு 3/4 ஒரு அளவில் ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரம் RS சென்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் வரைங்க. அந்த PR அந்த ரேடியஸ் மேலே ஒரு ஆர்க், R வந்து சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், P சென்டராக வச்சு ஒரு ஆர்க் வரையணும். ஆங்கிள் மாற்றக்கூடாது, ஆர்க்கினுடைய அளவு மாற்றாமல். அப்புறம் எம்மிலேருந்து வச்சு Nக்கு ஒரு ஆர்க் வைங்க. அப்புறம் M as சென்டர் மேலே வந்து ஒரு ஆர்க் வரைங்க. அப்புறம் தென் N as சென்டர் அந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க் வரைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த T டேஷ் உங்களுக்கு டேஞ்சண்ட்டாக மாறி நிற்கும். ஸோ த வெரி சிம்பிளஸ்ட் டேஞ்சண்ட் வந்து இந்த ரேடியஸ் கொடுத்த மாடல் வித் சென்டர் வரைகிறது. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா
இது வந்து draw a circle of radius 4.5 centimeter, take a point on circle, draw the tangent at the point using the alternate segment theorem. இந்த alternate segment theoremல போன சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆர்க் மாதிரி வந்திருக்கும். இதில் பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, அப்புறம் நம்ம டேஞ்சன்ஸ் வரைகிறோம். இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓ வந்து சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க 4.5 சென்டிமீட்டர். இப்போது ஆர்னு வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஆன் த சர்க்கிள். நம்மளாக தான் இதை சூஸ் பண்ணணும். த்ரூ ஆர் ட்ரா எனி கார்டு ஆர்பி பிஆர். ஓகே, இங்கே ஒரு நம்ம கார்டு வரையணும். அடுத்தது டேக் அ பாயிண்ட் கியூ டிஸ்டன்ட் ஃப்ரம் பி அண்ட் ஆர் ஆன் த சர்க்கிள் ஸோ தட் பிக்யூஆர் ஆர் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நிற்கும் அந்த 3 பாயிண்ட்டும். நான் ஜாயின் பிக்யூ அண்ட் கியூஆர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். த்ரூ ஆர் ட்ரா அ டேஞ்சன்ட் டி டி டேஷ். இப்போ வந்து இந்த ஆரில் வந்து டி டி டேஷ்னு ஒரு டேஞ்சன்ட் வரையணும். சச் தட் எப்படி இருக்கணும்னா ஆங்கிள் டிஆர்பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூபிஆர். இப்போ டி டி டேஷ் இஸ் த ரெக்வயர்டு ட்ரையாங்கிள். இது மாடல் நம்பர் 2. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது மாடல் நம்பர் 3. இதில் வந்து 2 டேஞ்சன்ட் வரைய சொல்கிறாங்க. அந்த அவுட் சைட் த பாயிண்ட் பி வெளியே இருக்கிறப்ப நீங்கள் ஒரு சர்க்கிளுக்கு 2 பாயிண்ட் வரையலாம், 2 டேஞ்சன்ட் வரையலாம். ஆன் த சர்க்கிளில் இருக்கக்குள்ள ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். இப்போ நம்மளுடைய பி வந்து வெளியே இருக்கிறதுனால நம்ம 2 டேஞ்சன்ட் வரைய போகிறோம். ரஃப் டயக்ராம் பார்த்துக்கோங்க. பாயிண்ட் பி வெளியே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, அப்போ நம்ம டேஞ்சன்ட் வரையலாம். இப்போ வந்து இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 10 centimeters away from the center and radius 5 centimeter. நமக்கு ரேடியஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. உங்கள் புக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதாவது டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும். டயாமீட்டரை ஹாஃபாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரேடியஸ் கிடச்சிரும். நீங்கள் அதை வச்சு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுத்த ரேடியஸில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அது 5 சென்டிமீட்டர் ஆகிடும். அப்புறம் நம்ம இப்போ அந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த ஓபி 10 சென்டிமீட்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிக்கணும். அப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து எம்ல கட் ஆகும். அப்போ அந்த எம்மை வந்து நீங்கள் சென்டராக வச்சு ஓவர் ரேடியஸாக வச்சு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏ அண்ட் பியில் வந்து ஏ அண்ட் பியில் வந்து அது கட் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிளை வந்து இந்த சர்க்கிள் கட் ஆகும். இப்போ வந்து ஜாயின் ஏபி அண்டு பிபி. அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் தான் வந்து நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள்ஸ். இவங்கள நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருப்பாங்க, 8.7 சென்டிமீட்டர். இது வந்து லாஸ்ட் மாடல் ஆஃப் த டேஞ்சன்ட்ஸ். அடுத்தது ஓகே, நம்ம இதோட வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி ஓவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிராஃப் பார்க்க போகிறோம். கிராஃபில் வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது இந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இது என்ன நேச்சரில் இருக்குது, ரியலா அன்ஈக்குவலா, அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சம்மு, அடுத்தது ஒரு 9 சம்மு இருக்குது. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20, அப்புறம் ஸ்பெஷல் கிராஃப் வேறு இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். இப்போ வந்து மாடல் நம்பர் 1. இதில் வந்து இந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் மாடல். இந்த மாடல் இப்போ x² - 9x + 20. இது நீங்கள் எப்போ என்ன செய்யணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0 கிடைக்க போகிற இடம் கிடைச்சிடும். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் 4,0, இந்த பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் கர்வ் இஸ் அட் 4,0. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து அந்த 0 வந்து 4 என்ற பாயிண்டில் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 4 என்ற நம்பருக்கு முன்னாடி ஒரு 4 நம்பர், பின்னாடி ஒரு 4 நம்பர் வச்சும் எடுக்கலாம். சில பேருக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸி,
அந்த நேரத்தில் வரலனா நீங்கள் வந்து -4 to 4 எடுத்துக்கோங்க, கிராஃப் போடலாம். இப்போ உங்கள் கிராஃபோடைய இதில் ஸ்டெப் 1 பாருங்கள், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் 2 பாருங்கள், அந்த கர்வ் வந்து எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுது, அந்த 4,0 அது ஸ்டெப் 2 ரொம்ப முக்கியமானது. அடுத்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இப்போ பாருங்கள், நமக்கு பாருங்கள் ஒரு 4 இருக்குது, ஒரு 0 இருக்குது, ரியலாக இருக்குது, வேறு 2 4 நமக்கு கிடைக்கல. அப்போ சொல்யூஷன் வந்து அடுத்தது அது எங்கே போகுதுன்னா 5. அப்போ இதில் என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4க்கு பக்கத்தில் அடுத்து 5 நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இடமும் 0 ஆகும். அதனால தான் பாருங்கள், இந்த கர்வ் வந்து 4 அடுத்து 5 அப்புறம் மேலே போகுது. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து 4,5. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மாடல் வந்து x² - 6x + 9 மாடல். இங்கே பாருங்கள், இங்கே -4 to 4 எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து 3ல் வந்து y வந்து 0 ஆகுது, x3ன்னு இருக்கக்குள்ள y 0 ஆகுது. இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் கூட பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி முடித்த உடனே இந்த 3,0 அப்போ இந்த இடம் முக்கியமானது. போன சம்மில் பார்த்தீங்கன்னா 4 and 5 வந்துச்சு. இந்த சம்மில் வந்து வெறும் 3ல் நிற்கிது. அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3,3 அப்படின்னு வரும். இது வந்து செகண்ட் மாடல். அடுத்தது பாருங்கள், x² + x + 7 = 0. இங்கே பாருங்கள், நம்ம -4 to +4 எடுத்துட்டாங்க. நமக்கு 0 இங்கே எதுவுமே வரல. இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அநேகமாக ஃபேக்டரைஸே ஆகாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நோ ரியல் ரூட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பேரபோலா வரைஞ்சி பார்ப்போம், எப்படி வருது பாருங்கள். இப்போ பேரபோலா வரைஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அது மீட்டே ஆகலை. அப்போ பாயிண்ட்டு கீழே எக்ஸ் ஆக்சிஸ்க்கே வரல. ஸோ அதனால் அது வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு கிராஃபை வரைய சொல்லி அண்டு சால்வ் பண்ண சொல்லி ஒரு சம் இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து -4 to 4 எடுத்துக்கோங்க. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் போட்டாலும் போடலாம். இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப் வரைஞ்சாச்சு. கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் குறிச்சாச்சு. இந்த சால்வ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம பாருங்கள் டு சால்வ் போட்டு சால்வ் பண்ணுறோம். அந்த x² - 4 = y. இதில் எக்ஸும் அடிஞ்சிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா y = x + 8ல் வந்து நிற்கிது. அப்போ y = x + 8ல் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேப்லர் காலம் போட்டு எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிச்சி அந்த ரேவை வந்து நம்ம வரைஞ்சோம்னா அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எங்கே பண்ணுது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் -3லையும் இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் -3,5 பாருங்கள். மேலே இந்த பேரபோலாவில் அந்த சால்வ் பண்ண வேண்டிய அந்த ஈக்குவேஷன் வந்து -3,5ல் இருக்குது. அந்த மேலே அந்த ரைட் சைட் பாருங்கள் 4,12ல் இருக்குது. இப்போ சொல்யூஷன் எங்கே மேம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ சொல்யூஷன் எங்கே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து நீங்கள் நேராக கீழே வரணும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரணும். வரப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு -3லையும் எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4லையும் இருக்குது. அதுதான் உங்களுடைய சொல்யூஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேறு, பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் வேறு. நீங்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பண்ண உடனே அதோட நிறுத்திடக்கூடாது. அங்கேருந்து நீங்கள் கீழே கோடு ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுதோ அது உங்கள் சொல்யூஷன். அந்த பேரபோலாவில் மீட் பண்ணுற இடம் பேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஹோப் யூ வில் பி கிளியர். we shall pass on to next sum. இங்கே பார்த்தீங்கன்னா y = x² + x and then solve அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிராஃப் வரையலாம். இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா பாருங்க, எங்கேயுமே வந்து இன்டர்செக்ட் ஆகலை. இந்த பேரபோலால அவங்க கொடுத்த அந்த சால்வுக்கு கொடுத்த அந்த ஈக்குவேஷன் வந்து எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா நோ ரியல் ரூட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பேரபோலா வரைஞ்சிருங்க, அதுக்கப்புறம் அந்த சால்வ் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்டர்செக்ஷன் இல்லாததுனால இந்த இடத்துல வந்து நோ ரியல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து y is equal to x square plus 3x plus 2 and to solve x square plus 2x plus 1. இப்போ வந்து நம்ம எக்ஸு ஒய் எல்லாம் ப்ளாட் பண்ணியாச்சு, பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டாச்சு. y is equal to x plus yன்னு வருது. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், கிராஃப் போட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ கிராஃபில் பாருங்கள், கிராஃப் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த கிராஃபில் அந்த பேரபோலாவில் அந்த எட்ஜில் அந்த டிப்பில் போய் உங்களுடைய அந்த சொல்யூஷன் அந்த ஈக்குவேஷனில் பாயிண்ட் வந்து பிளாட் ஆகிறதுனால பாருங்கள், த ஸ்ட்ரெயிட் லைன் டச்சஸ் த பேரபோலா அட் த பாயிண்ட் -1 and 0. Therefore, the x coordinate -1 is the only solution. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சு, 2 சம்முக்கு முன்னாடி. அடுத்த சம்மில் கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டே ஆகலை. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, அதனால் ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் மாடல். தென் வி ஷால் கோ டு நெக்ஸ்ட் மாடல். அடுத்து வந்து y is equal to 2x square minus 3x minus 5 அண்ட் ஹென்ஸு சால்வ்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், கேல்குலேஷன் கண்டுபிடிச்சுவோம். பேரபோலாவுடைய ஈக்குவேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டிங்கன்னா பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிராஃப் பார்ப்போம். இந்த கிராஃப் பாருங்கள், மைனஸ்லேருந்து இந்த பக்கம் இப்படி ப்ளஸில் போயிருக்கு. அதாவது பாயிண்ட்ஸ் வந்து -2 -1 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 0,1 மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து 2,3 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பேரபோலா வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே இருக்குதுன்னா ஃபார்ம்ஸ் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இங்கே அந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே -3 -1 இருக்குது. அந்த அந்த இன்டர்செக்ஷன்லேருந்து நீங்கள் கீழே ஒரு கோடு வரையணும் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. அப்போ இது ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது அந்த -1. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3ல் வந்து நீங்கள் மேலே அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா 3ல் வந்து இடிக்கும். ஸோ த சொல்யூஷன் இஸ் -1,3. இப்போது அடுத்த மாடல் பாருங்கள், இது வந்து y is equal to x -1 into x plus 3. இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து பேரபோலா போடலாம் நம்ம சம்மு. பேரபோலா பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ண பிறகு அடுத்தது சால்வ் பண்ணுங்கள். y is equal toன்னு வரும். இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வாங்க நம்ம கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப் பாருங்கள், ஒரு பாயிண்ட் வந்து மேலே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேருந்து நல்லா 3ல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3rd குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் நம்பரில் இருக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ நீங்கள் கடைசியாக 4 கிராஃபில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எங்கெங்கே இருக்குதோ அதை வச்சு தான் வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் எக்ஸாமில் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த சொல்யூஷன் எழுதி முடிக்கணும். கிராஃப் வரைகிறப்ப ஸ்கேல் மறக்காதீங்க, கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது இந்த எக்ஸ்ஹெச்சு, எக்ஸ் டேஷு, ஒய் டேஷ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த இடத்துல -2லையும் 3லையும் நமக்கு சொல்யூஷன் வந்து நிற்கிது. இப்போ
இப்போ நம்ம முக்கியமான எல்லா 8 மார்க்ஸையும் பார்த்தாச்சு. கிராஃப் ஜியோமெட்ரியில் பார்த்தாச்சு. இதை தவிர்த்து வேறு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 43ல் கிராஃபில் ஒரு சம் கொடுப்பாங்க. இல்லைனா பியில் சால்வ்னு சொல்லிட்டு சாப்டர் 3லேருந்து ஒரு சம் வந்திருக்கு. இது ஒரு பிடிஏ கொஸ்டின் பேப்பர். 44th கொஸ்டினில் சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்க. இன்னொரு சம் வந்து சாப்டர் 4ல் கேட்டிருக்காங்க. வேறு ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கிராஃபும் சாய்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டு சம்மும் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கொயர் ரூட்டு சம் ரொம்ப ஈஸி தான். இன்கேஸ் ஏதாவது கஷ்டமாக, அந்த சால்வ் சம்மும் ஈஸி தான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக வந்ததுன்னா யூ கோயிங் ஃபார் கிராஃப். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இன்னொன்று வந்து சம் சாப்டர் 4லேருந்து எந்த சம் வேணால் கேட்பாங்க. நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா கிராஃப்லேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க, ஜியோமெட்ரிலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இப்போ பார்ட் டியில் பாருங்கள். இப்போ சொன்னதே தான். கன்ஸ்ட்ரக்ஷன் 8 மார்க்ஸு, கிராஃப் 8 மார்க்ஸு. பார்ட் சின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். பார்ட் பி 2 மார்க் கொஸ்டின்ஸ். பார்ட் ஏ 1 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிராஃப் ஜியோமெட்ரி முடிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பாருங்கள், நீட்டாக எழுதணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரஃப் காலம் போட்டு லெஃப்ட் சைடில் போட்டு ரஃப் கேல்குலேஷன்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த 14 கொஸ்டின்ஸ் பார்ட் ஏல 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எதையும் பிளாங்காக விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். பார்ட் பி பார்ட் சியில் வந்து டயக்ராம் இருக்கா பாருங்கள், ஃபார்முலா இருக்கா பாருங்கள், இதுக்கு எல்லாமே மார்க் இருக்குது. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அது எழுதியிருக்கீங்களா, ரஃப் டயக்ராமுக்கு மார்க் இருக்குது, மெயின் டயக்ராமுக்கு மார்க் இருக்குது, சொல்யூஷனுக்கு மார்க் இருக்குது. கிராஃபில் பாருங்கள், ஈக்குவேஷன் எழுதணும், பேரபலோனோட டேபிள் எழுதணும், அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ளாட் பண்ணுற பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். அடுத்தது பேரபோலை அழகாக வரையணும், ஸ்கேலை வச்சுலாம் வரையாதீங்க, மேக் அ பியூட்டிஃபுல் கர்வ். லாஸ்ட்டாக வந்து சொல்யூஷன் இருக்கா பாருங்கள், ஸ்கேல் இருக்கா பாருங்கள். இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. You can score centum in mathematics. It's very easy, and we wish you all a very best. Do your exams well and come up with shining colors. Thank you.